السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை நீக்குகின்றான். கவலை, சோம்பல், கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை வேளையில் ஓதுமாறு ஏராளமான துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி அவர்களும் ஓதியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. இந்த துஆவை யார் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். கவலைகள், கஷ்டங்கள், சோம்பல், கஞ்சத்தனம் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من الأجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. யா அல்லாஹ், நான் உன்னிடம் கவலைகள், துன்பத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். பலகீனத்திலிருந்தும் சோம்பலை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். மேலும் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன். மேலும் கடன் என்னை மிகைப்பதில் இருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நாமும் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னாலும் அதே போன்று அஸருடைய தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்மை கடனிலிருந்து பாதுகாப்பான். வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.